நல்லபடியா 5 மாநில தேர்தல் முடிஞ்சு, முடிவுகளும் வெளிய வந்துருச்சு. அதுல முதல் மாநிலம் நம்ம தமிழகத்த பார்ப்போம். மக்கள் பெரிய ஒரு ஸ்வீப் விஜய் அவர்களுக்கு குடுத்திருக்காங்க. 108 தொகுதி. அதுவும் யாரும் எதிர்பார்க்காத, கணிக்காம இருந்த விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கேக்கு 73, ஏடிஎம்கேக்கு 50. எல்லாருக்கும் சமமா குடுத்திருக்கலாம். யாரையும் ஏடிஎம்கே காணா போயிடும்னு சொன்னாங்க. ஆனா 50 குடுத்திருக்காங்க. எதிர்க்கட்சியா கூட டிஎம்கே வராதுன்னு சொன்னாங்க. ஆனா ஸ்ட்ராங் அப்போசிஷன் தான் 70 குடுத்திருக்காங்க. விஜய் அவர்களுக்கு பெரிய ஆதரவுனாங்க. ஆனா தனி பெரும்பான்மை கொடுக்காம சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா 108 தான் கொடுத்திருக்காங்க. அவருக்கு இப்ப வாய்ப்புகள் இருக்கிறது. காங்கிரஸ், பாமக, 2 கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் இவங்கள யாராவது புடிச்சு ஒரு 10 தொகுதிகள் ஆதரவு கொடுத்தாதான் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்கான டைம் இருக்கு. அவர் எப்படி பெரும்பான்மை நிரூபிப்பாருன்னு இதுதான் அவருக்கு மிகப்பெரிய சவாலா தமிழகத்துல இருக்கு. பட் நம்ம விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். அடுத்தது நம்ம பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரி சொல்லவே வேணாம். என்டிஏ கூட்டணி போன தடவையோட 2 தொகுதி அதிகமா பெற்று 18 இடங்கள்ல தனிப்பெரும் ஆட்சி அமைக்க போறாங்க. அடுத்தது கேரளாங்க. இங்க 10 ஆண்டுக்கு ஆட்சி செஞ்ச கம்யூனிஸ்ட தூக்கி எறிஞ்சு காங்கிரஸ் ஒரு ஸ்வீப் செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் கம்மி மாநிலத்துல உயிர்ப்போடு இருக்கு. இப்ப அது ஒரு ஆட் ஆனா கேரளா அமைஞ்சிருக்கு. அங்க பெரிய பேசு பொருளா அமைஞ்சது சபரிமலை தங்க விவகாரம். பார்ப்போம் அதுல உண்மையை காங்கிரஸ் வெளிக்கொண்டு வராங்கன்னு. இதுல பெரிய ஆச்சரியம், எப்படி இங்க தமிழகத்துல முதல்வர் அவர்கள் தோற்க பெற்றாரோ மு.க. ஸ்டாலின், அதே மாதிரி பினராயி விஜயன் கம்யூனிஸ்டோட சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் இங்கேயும் தோற்கடிக்கப்பட்டுள்ளார். இது ஒரு தமிழகத்துக்கும் கேரளாக்கும் உள்ள இது. அடுத்தது வெஸ்ட் பெங்கால்ங்க. அதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எப்படி தமிழகத்தை யாரும் எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலையும் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி பிஜேபி 200 இடங்கள் 2/3 மெஜாரிட்டி பிஜேபி எடுத்திருக்காங்க. அங்கேயும் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் மம்தா அவர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளார். 80 தொகுதி தான் அவங்க பெற்றிருக்காங்க. இது பெரிய 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 மாற்றம் வெஸ்ட் பெங்கால்ல நடந்திருக்கு. 40 வருடங்கள் கழித்து எந்த வன்முறையும் நிகழாம நல்ல சுமூகமா 2 கட்டமா தேர்தல் வெஸ்ட் பெங்கால்ல நடைபெற்றிருக்கு. இதற்கே நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு நன்றியும் வாழ்த்தும் சல்யூட்டும் சொல்லலாங்க. அட் லாஸ்ட்டுங்க, நார்த் ஈஸ்ட் ரொம்ப நம்ம டெமோக்ராபிக்கா இந்தியாவுக்கு முக்கியமான பகுதி அசாம். அங்க 3வது தேர்ட் டைம் ஹேட்ரிக் அடிச்சிருக்காங்க பாஜக. நம்ம ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவர்கள் அதுவும் சதத்தோட 100 தொகுதிகள் மேல வெற்றி பெற்று அவங்க தேர்ட் டேர்ம் பிஜேபி அங்க ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தா எல்லாருக்கும் சர்ப்ரைஸான முடிவுகள் தான் நடைபெற்றிருக்கு. 3 முதலமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளாங்க. பயங்கரமா 3 மாநிலத்தை என்டிஏ பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. கேரளால 3 தொகுதிகள் பாஜக முதல் முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. பார்ப்போம் இதெல்லாம் எப்படி வருகிற நாட்கள்ல அமைய போகுது 5 மாநிலத்திலிருந்து.